இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். ஒரு 1000 தடவை இதை நாங்கள் கன்ஃபஸ் பண்ணியிருப்போம். எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ, இல்லைன்னா எங்கேயாச்சும் யாரையாச்சும் பார்க்க போகும்போதோ, வேற ஐ நீட் டு ஃபைண்ட் ஃபேவர் அந்த மாதிரி டைம்ல இந்த வசனத்தை நாங்கள் மனப்பாடமா சொல்லிக்கிட்டே இருப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லார்ட் ஐ ப்ரே that I will find grant me success today that I might find favor in the sight of this king. ராஜாவுடைய கண்களில எங்களுக்கு இந்த காரியத்தை இன்றைக்கு கைக்கூடி வர பண்ணி இந்த மனுஷர் பேரில் எனக்கு தயை கிடைக்கபடியாக செய்தருளும் என்று அந்த ஜெபிக்கிறாரு. So another translation says that I might prosper this day. Let me find mercy. Hallelujah. நீங்க யாரையாச்சும் சந்திக்க போகிறீங்க, அவங்க உங்களுக்கு தயவா இருக்கணும் என்றால் இந்த வசனத்தை நீங்க உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். உண்மையாகவே எங்க வாழ்க்கையில அநேக தரம் அவங்க தயவாக இருக்க போறதில்ல, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்க வேலையில இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபித்து செல்லும் போது உண்மையாகவே எவ்வளவு கல்லான இருதயமா இருந்தாலும், however hard hearted they might be or confused they might be or அவங்களுடைய மனசுல குழப்பமா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது இந்த நாளில் இன்றைக்கு today grant me success, grant me success today. I don't want 10 years from now, today. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். எப்படின்னா, இந்த மனுஷனுக்கு முன்பதாக எனக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக செய்தருளும். அதே போல கர்த்தர் நெகேமியாவுக்கு பெரிய அற்புதம் செய்து அந்த ராஜா வாஸ் வெரி ஃபேவரபிள். ஸோ ஜெபிக்கும் போது there is power in prayer. வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது அவருடைய ரிமெம்பர் த வேர்ட் தட் யூ காஸ்ட் யுவர் சர்வன்ட் டு ஹோப் அப்படின்னு சொல்றாரு சங்கீதக்காரன். உன்னுடைய அடியானுக்கும் கொடுத்த அந்த வார்த்தை நீர் நினைவு கூறும். சோ அவருக்கு நம்ம அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது உண்மையாகவே அது செய்து முடிப்பார். சோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஜெயம், அதற்காக ஜெபிக்க போகிறோம். தயவும் கிருபையும் இரக்கமும் எந்த மனுஷங்க யார், நீங்க பேங்க்குக்கு போய் அப்ரூவல் வாங்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு ஃபோன் கால் இன்டர்வியூ எடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாம், காலேஜ்லயும் உங்க காரியங்கள் ப்ரொஃபசர்ஸோட பேசலாம், ஈவன் அமங் ரிலேட்டிவ்ஸ் நீங்க காரியங்களை பேசும்போது யூ நீட் ஃபேவர். இன்றைக்கு தயை, எங்க சென்றாலும் தயை உரிமை பாராட்டி கொள்ளலாமா? Shall we pray? அன்பின் தகப்பனே, we thank you for this promise. நெகேமியா 1:11 சொன்னது போல இன்றைக்கு இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணி, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ராஜா அந்த காரியத்தை நீ கைக்கூடி வர செய்யும் ராஜா. இந்த மனுஷர் பேரில் எவ்வளவு ராஜாவா இருக்கலாம், பெரிய ஆளுகளா இருக்கலாம், அவங்க கர்த்தாவே அவங்களுடைய கண்களில தயவு கிடைக்கும்படியாக நீ இறங்கி செய்தருளும். இந்த நாள்ல உடைய தூதர்கள் முன்னே செல்லட்டும், உடைய பிள்ளைகள் செல்லும் போது தயை அவங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், ஜெயம் செல்லட்டும், கர்த்தாவை வெற்றி சிறக்கட்டும் ராஜா. நீரே எங்கள் தேவன், எங்கள் வெற்றி வேந்தன். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. Memorize the scripture and start declaring because God is so wonderful and he loves you so much. Be blessed.